மதுரை கூடலழகர் பெருமாள் கோயில் வைகாசி தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், இந்த தேரோட்டத்தில் எவ்வளவு பக்தர்கள் இன்னைக்கு கலந்திருப்பாங்க? சிறப்புகள் எல்லாம் என்ன? வைகாசி திருவிழாவில் நடைபெறுகின்ற முக்கியமான திருவிழா மதுரை கூடலழகர் பெருமாள் கோயிலில் நடைபெறக்கூடிய திருவிழா இந்த தேரோட்ட திருவிழா. கடந்த 15ஆம் தேதி இதற்கான அந்த வைகாசி பெருவிழாவிற்கான கொடியேற்றம் கூடலழகர் சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் கொடியேற்றம் நடைபெற்றது. இதற்கு தொடர்ந்து பல்வேறு வாகனங்களில், அதாவது அண்ணா வாகனம், சிம்ம வாகனம், கருட வாகனம், குதிரை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் தொடர்ந்து பெருமாள் இந்த வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு தினமும் அருள்பாலித்து வந்தார். இன்று 9வது நாளான இன்று இந்த சிறு தேரோட்டம் என்பது நடைபெற்றது. தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி அருகே அந்த தேர் நிலை கொண்டிருக்கின்ற இடத்தில் இருந்து சுமார் 40 அடி உயரத்திற்கான அந்த தேரை இப்போது இன்று காலை பொதுமக்கள் வடம் பிடித்து இழுக்க துவங்கினார்கள். முன்னதாக கோவிலில் இருந்த உற்சவர் பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி, பூதேவி ஆகியோர் இந்த தேரில் ஏற்றி வைக்கப்பட்டார்கள். சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் எல்லாம் செய்யப்பட்டு பெண்கள் ஒரு வடத்தையும் ஆண்கள் ஒரு வடத்தையும் பிடித்து இழுக்க தற்போது இந்த தேர் கிளம்பி சுற்ற துவங்கி இருக்கிறது. இது வெளி மாசி வீதி வழியாக வந்து நேதாஜி சாலை வழியாக வந்து மீண்டும் நிலை கொள்ளும். அதே இடத்தில் வந்து நிலை கொள்ளும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இந்த தேரோட்டம் செல்லும். வழக்கமாக மீனாட்சி அம்மன் கோயில் தேரோட்டம் என்பது மாசி வீதிகளில் நடைபெறும். இது இந்த சுற்றி இருக்கக்கூடிய மற்ற வெளி வீதிகளில் நடைபெறக்கூடிய இந்த தேரோட்டம் பெருமாளுக்கான தேரோட்டம் என்பது முக்கியமாக கூடலழகர் பெருமாள் கோயிலுடைய முக்கியமான திருவிழா. பக்தர்கள் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் இன்று காலை கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்தை எழுப்பியவாறு இந்த தேரோட்டத்தை இழுத்து வருகிறார்கள். இன்னும் 1 மணி நேரத்திற்கு பின்னாக இந்த தேர் மீண்டும் நிலைக்கு வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.